சிந்து பைரவில இன்னைக்கு பலார் பலார்னு 3 பேர் செம்மையா அற வாங்கினாங்க. யார் அற வாங்கினாங்க, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சத்யராஜ் இதுக்கு முன்னாடி பைரவி கிட்டையும் சிந்து கிட்டையும் எந்த காரணத்துக்காகவும் சிவா கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல, ஆறுமுகத்து கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. சிந்து எப்படியும் ஈஸியா சத்தியம் பண்ணிடுவாங்க. சத்தியமா நான் சிவா கூட வாழ விருப்பம் இல்லைன்னு வரமாட்டேன்பா அப்படின்னு சொல்றாங்க. பைரவியும் வேற வழி இல்லாம சத்தியம் பண்றாங்க. பைரவி அதை நினைச்சு பார்த்து சிந்து கிட்ட அந்த பண்ண ஒரே சத்தியத்துக்காக தான் இன்னமும் நான் எதுவும் பண்ணாம இருக்கேன், என்னால ஆறுமுகத்து கூட வாழவே முடியலன்னு சொல்றாங்க. சிந்து மனசுக்குள்ள நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் மட்டும்தான் பைரவி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க. அன்னபூர்ணியும் மருமக 2 பேத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் தான் ஊரோட முன்னாள் பிரசிடென்ட் அப்படின்னும் சொல்றாங்க. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அன்னபூர்ணி தான் பேர் வைக்கணும், நீங்க ஒரு நல்ல பேரா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூர்ணியும் ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டுட்டு சந்திரன்னு பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது பைரவி டக்குன்னு நீங்க பெத்த குழந்தைக்கு எதுக்கு அன்னபூர்ணி பேர் வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நடக்கிற எல்லாத்தையும் இங்க இருந்து சிவா மகான்னு அவங்க ஃபேமிலியே நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பைரவி சும்மா இரு பைரவி அப்படின்னு சிந்துவும் சொல்றாங்க. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, இவங்களே உங்க பசங்களை உருப்படியா வளர்க்கல, இவங்க இன்னொருத்தவங்களுக்கு பேர் வைக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அன்னபூர்ணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருது. எல்லாரும் மன கஷ்டத்தோட நின்றுருக்காங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது பைரவி, பேசாம இரு அப்படின்னு சிந்து சொல்றாங்க. வந்தவங்களும் எதுவும் பேசாம கிளம்பி போயிடுறாங்க. ஏன் பைரவி இப்படி எல்லாம் பேசுறேன்னு சிந்து கேக்குறாங்க. அன்னபூர்ணிக்கிட்டையும் பைரவி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் தப்பா சொல்லையே, இவரோட மொத பையன் ரவுடி, 2வது பையன் உன்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணவரு, நான் உண்மையதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. யாராலையும் எதுவுமே பேச முடியல. ஆறுமுக உடனே அன்னபூர்ணிக்கிட்ட இவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா இவளை அப்படின்னு சொல்றாங்க. டேய் நில்லுடா, இப்ப போய் என்ன பண்ண போற, அவ சொன்னதுல என்ன பொய் இருக்கு, அவ சொன்னதெல்லாம் உண்மைதானே, நீ ஒரு முன்கோபி, எதுக்கு எடுத்தாலும் உனக்கு கோபம் வரும். சிவா சும்மாவா இருந்தா, மலை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சிந்துவா அவன் தானே கல்யாணம் பண்ணா, நீங்க மாறுங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களை எல்லாம் மாத்த ட்ரை பண்ணலாம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவாவும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காரு. மகா சும்மா இருப்பாங்களா, பெரியம்மா பெரியம்மான்னு சொன்னியே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா, நீ சொன்ன எந்த விஷயத்தையுமே அவங்க நம்பல, சிந்து சொல்றதான் நம்புறாங்க, இப்ப தெரியுதா யாருக்கு மதிப்பு ஜாஸ்தின்னு அப்படின்னு சொல்றாங்க. சிவாவாலையும் எந்த பதிலும் பேச முடியல. சிந்துவை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க சுல்லான் கிட்ட அவங்க அம்மா டேய் வாடா உனக்கு போய் சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹை ஜாலி, இப்பவே போறோமா, பணம் சேர்த்து வச்சுட்டியா, வாமா போலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு சிந்து தானே டாக்டரை லவ் பண்ணா, டாக்டர் எவ்வளவோ சொல்லியும் சிந்து கேட்காம அவதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. சுல்லான் ஒத்துக்கவா போறாரு சைக்கிளுக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, டாக்டர் தான் சிந்துவை லவ் பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னே பலாருன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. அடிக்கிற வயசுல பொய்யா சொல்ற, நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்க பைரவி வீட்டுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே அறிவில்லையா, அவங்க பெத்த குழந்தைக்கு அன்னபூர்ணிய பேர் வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆறுமுக உள்ள வந்து நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, கல்யாணம் வேணான்னு சொன்ன, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக என்ன நீ என்ன வேணா சொல்லு, ஆனா எங்க அம்மாவை நீ இப்படி நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கயிறை எங்க அம்மா தான் கட்டினாங்க, இந்த கயிறு என் கையில இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்கக்கூடாது, முக்கியமா ஒன்னும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்ப நான் இந்த கயிறை கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு ஒரு அறை அரைஞ்சிடறாரு. அம்மாவை ஏதாவது சொல்றதுக்கு, மரியாதை குறைவா நடத்துறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்றாரு. அம்மா இருப்பாங்களா பைரவி, நீ அடிச்சா வாங்கிக்கிறதுக்கு நான் உன் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அடி பலாருன்னு அடிச்சிடுறாங்க. இப்போ நீ ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சியோ அப்பவே நீ ஒரு ஆம்பளை கிடையாது, உன் கூட இனிமேல் இங்க என்னால குடுத்தனம் நடத்த முடியாது, நான் இப்பவே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தோட்டத்துல அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போய் பேச போறாங்க. என்ன பைரவி தனியாவா வந்த, இதுதான் நம்ம தோட்டம், கண்ணு கெட்டின தூரம் இருக்கிறது எல்லாமே நம்மளோட தோட்டம் தான், இதை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் சுத்தி பார்க்கலாம் வரல, வந்த விஷயத்த நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். இந்த மாதிரி காட்டு முன்னாடித்தனமான இருக்கிறவர்கிட்ட எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது, அவர் என்ன கை நீட்டி அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு உங்களை நான் ஏதோ சொல்லிட்டேனா அதனால என்ன அடிச்சுட்டாரு, எங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினாலதான் நான் இங்க இருக்கேன், இப்ப இவர் என்ன அடிச்சான்னு தெரிஞ்சா எங்க அப்பாவே சும்மா இருக்க மாட்டாரு, நான் இப்பவே எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத பைரவி, என் பையனை விட்டுட்டு போயிடாத பைரவி, அவன் கொஞ்சம் முரணம் தான், ஆனா ரொம்ப நல்லவன், போக போக நீ புரிஞ்சுப்ப பைரவி, போகாதன்னு கெஞ்சுறாங்க. ஆனா கையை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. போனோன்னு பார்த்தா திடீர்னு டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா கிணத்துல விழுந்துடுறாங்க அன்னபூர்ணி. ஐயோ அத்தை என்னாச்சு அப்படின்னு பதறாங்க பைரவி. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க.
ப்ரொமோ படி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னா பைரவி தான் அன்னபூர்ணியை காப்பாத்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் கிட்ட என்னன்னு கேக்குறாங்க. ஆனா பாருங்க, வீட்ல இருந்து யாருமே வரல. பைரவியும் அன்னபூர்ணியும் மட்டும்தான் இருக்காங்க. பைரவி கிட்ட டாக்டர் இன்னும் 3 மாசம் தான் அன்னபூர்ணி உயிரோட இருக்க போறதாவும் சொல்றாங்க. அன்னபூர்ணி பைரவி கிட்ட என் பையனை விட்டுட்டு போயிட மாட்டேலமா அப்படின்னு கேக்குறாங்க. "நீ என்ன உயிரோட இருக்க போற 3 மாசத்துல அன்னபூர்ணியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக ஆறுமுகத்து கூட ஒண்ணா இருக்கிற மாதிரி பைரவி நடிப்பாங்களோ?" என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.